டெய்லிக்குமே குழம்பு வைக்கிறது தான் பெரிய பிரச்சனைனா சட்டு புட்டுன்னு இந்த தயிர் குழம்பு பண்ணிவிடுங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஹாய் விவோஸ், குயிக் அண்ட் டேஸ்டியான இந்த தயிர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இன்க்ரீடியன்ட்ஸ் 2 பல்லாரி கட் பண்ணிக்கோங்க, 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, வரமிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்தூள், பெருங்காயத்தூள். கெட்டி தயிரில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஜீரகம், கடலைப்பருப்பு, வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுங்க. இப்போ கட் பண்ணின வெங்காயத்தையும் போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட 2 பச்சை மிளகா, 1 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ மஞ்சத்தூள், காரத்தூள், பெருங்காயத்தூள் அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு தான் நம்ம கலந்து வச்ச தயிரை ஆட் பண்ணோம், ஏன்னா தயிர் கொதிக்கக்கூடாது. இப்போ மண் சட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு இந்த தயிர் கொதிக்கும். அதனால் உடனே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யுவர் நெக்ஸ்ட் ரெசிபி. பாய்.